பெருமைக்குரிய இந்த விழாவின் அருமைக்குரிய தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியவர்களே, நண்பர்களே, குர்ஆன் ஷரீஃபை பற்றியும் ஹதீஸை பற்றியும் கேட்பதற்கு நல்லதொரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஜமாஅத்துல் உலமாவினர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் பாராட்ட வேண்டிய, நாம் கேட்டு செவிமெடுத்து செயல்படுத்த வேண்டிய முக்கிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு சூழ்நிலையில நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டு விழா இறுதிக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆனுடைய ஆரம்பமே அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம் என்பதற்கு என்ன அர்த்தம்? இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? தஃசீர்களில் எழுதப்பட்டிருக்கிற சரியான பொருள் இதுதான். அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக். இதனுடைய கருத்தை அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இதனுடைய கருத்தை அல்லாஹுதான் அறிகிறான் என்று சொன்னால் பிறகு அந்த வார்த்தையை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த கருத்தை அல்லாஹுதான் அறிகிறான். இதற்கு மட்டுமல்ல, யாசீன் என்று சொன்னாலும் சரி, தாஹா என்று குர்ஆனிலே பல இடங்களிலே வந்திருக்கிறது. இந்த தனித்தனி எழுத்துக்கள், அது ஒரு வார்த்தை அல்லது. அகராதியிலே தேடினால் எந்த அகராதியிலும் இதுவரை அர்த்தம் எழுதப்படவும் இல்லை, இனி எந்த அகராதியும் எழுதப்பட போவதும் இல்லை. மற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ஜாலிக்கல் கிதாப், ஜாலிக்கவுக்கு அகராதியில அர்த்தம் கிடைக்கும், அல் கிதாபுக்கு அகராதியில அர்த்தம் கிடைக்கும், ஹுதாவுக்கு அர்த்தம் கிடைக்கும், ஹுதல் லில் முத்தகீனுக்கு அர்த்தம் கிடைக்கும். ஆனால் அலிஃப் லாம் மீம் தாஹா காஃப் ஹா யா ஐன் ஸாத் நூன் இது போன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஹர்ஃபுகளுக்கு எந்த அர்த்தமும் எந்த அகராதியிலும் இல்லை. அகராதியில் இல்லை என்பதல்ல, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட குர்ஆனுக்கு விளக்கமாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதுதான். அல்லாஹு அஅலம் பிமுராதிஹி பிதாலிக. அல்லாஹ் தான் இதை மிக அறிகிறான். குர்ஆனிலும் இதுதான் இருக்கிறது, ஹதீஸும் அல்லாஹ் அறிகிறான் என்றுதான் சொல்லுகிறது. பிறகு அல்லாஹ் தான் அறிகிறான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சகோதரர்களை, நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறீர்கள், நமக்கிடையிலே பேசிக் கொள்ளுகிறோம், சம்பாஷித்துக் கொள்ளுகிறோம் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு படதடன்னு சொன்னார், என்னன்னு கேட்போம். பட சட படன்றார். திரும்ப என்ன கேட்போம்? என்னன்னு கேட்போம். இதுக்கு அர்த்தம் இல்லைங்க நான் சொல்றேன்னு சொன்னா ஒத்துக்குவோமா? யாராவது ஒருத்தர் அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தையை சொன்னா ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். பேசுறதே வீண் என்று சொல்லிவிடுவோம். அப்படியானால் அல்லாஹ் அலிஃப் லாம் மீம் என்று சொல்லுகிறானே, அல்லாஹ் காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்று சொல்லுகிறானே, இதனுடைய அர்த்தம் அல்லாஹ்விற்குத்தான் தெரியும் என்று சொன்னால் பிறகு அதை நம்மிடத்திலே சொல்ல வேண்டியதற்கு அவசியம் இல்லை. சோதரர்களை, நான் சுருக்கமாக சொல்வேன். அல்லாஹ் இதை சொன்னதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், மனிதனே எனக்கு தெரியாது என்று நீ சொல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆரம்பமே இதுதான். அல்லாஹ்வை நம்புகிற மனிதன் முதலாக சொல்ல வேண்டியது, எனக்கு மூளை இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது வாஸ்தவம். ஆனால் என்னுடைய அறிவை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதற்கு பெயர் தான் ஈமான். அஸ்லம என்ற அர்த்தத்தில் முஸ்லிம் ஆகுதல், அஸ்லம முஸ்லிம் ஆனான் என்று சொல்லுகிறோமே, அஸ்லம என்பதனுடைய அர்த்தங்களில் ஒன்று இது ஒப்படைக்குதல். அல்லாஹ்வின் இடத்திலே என்னுடைய மூளையை ஒப்படைத்து விட வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு வலிமையுள்ள மூளை தந்திருக்கிறான். எத்தனை உலகத்தில் இயக்கங்கள் இருக்கிறதோ இதுவெல்லாம் மனித மூளையினுடைய உற்பத்தி தான். இதோ இந்த கட்டிடம் இருக்கிறது, இந்த மஸ்ஜிதுடைய கட்டிடம் இப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு என்ஜினியருடைய மூளையிலே இது உற்பத்தி ஆவதற்கு முன்னாலே அவருடைய மூளையிலே வந்திருக்கும். அதற்கு பிறகு அது பேப்பரிலே வந்திருக்கும். அதற்கு பிறகுதான் அந்த கட்டிடம் இங்கே பார்க்கப்படுகிறது. நான் போட்டிருக்கிற தொப்பி, அதோ அவர் போட்டிருக்கிற பிளாஸ்டிக் தொப்பி, நீங்கள் போட்டிருக்கிற வட்ட தொப்பி. சில ஊர் சொல்லுவாங்க தஞ்சாவூர் ஜில்லால கஞ்சி கொட்டுறான், ரம்ஜான்ல கஞ்சி வாங்கிக்கலாம். அதுல அப்படி ஏற்கனவே அதுக்கு கஞ்சி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த தொப்பிக்கே கஞ்சி போட்டு வச்சிருக்கிறது. அப்ப என்ன சொன்னா ஊறாது, வேற ஏதாவது ஊத்தினா ஊறாது. அப்படி தொப்பி, எப்படி தொப்பியா இருக்கட்டும். இப்ப தொப்பில நூற்றுக்கணக்கான டிசைன்கள், இதெல்லாம் முதல்ல யாராவது ஒருவருடைய மூளையில் உற்பத்தி ஆகித்தான் அது வருகிறது.
இந்த உலகத்திலே என்னென்ன உற்பத்தி ஆகியிருக்கிறதோ 118 மாடி ஆகட்டும், 236 மாடி ஆகட்டும், அந்த 236 மாடியும் இந்த சின்ன மூளைக்குள்ள உற்பத்தியான பிறகுதான் அது உஜூதிலே வந்திருக்கிறது. சரிதான சகோதரர்களே நான் சொல்லுவது? சரி, தாடியிலே எத்தனை டிசைன், மீசையில எத்தனை டிசைன் பாக்குறீங்களா? ஒருத்தர் மீசைய கொஞ்சம் அப்படி நின்று ரசிக்கணும். ஒரு மீசை இருக்குதுங்களா? இப்ப வர்ற மீசையெல்லாம் இங்க இருந்து இப்படி வந்து இப்படி சேர்ந்துரும். இங்க எல்லாம் கட் பண்ணிட்டு இது மீசை, இது தாடி, தாடி மீசை ஒன்னா சேர்ந்தா ஒரு ரவுண்ட் ஆயிரும். அது ஒரு மீசை. இப்படி இறங்கி இதோட நின்றோம், இதுவும் சேர்ந்துரும். இப்படி போறது ஒண்ணு, இப்படி வர்றது ஒண்ணு. இது எல்லாமே மனிதனுக்கு முதல்ல மூளையில உற்பத்தியாக தான் உஜூதுல வருது, வெளியே வருது. மூளையில வராம வெளியே வராது. சரி, எத்தனை கை கடிகாரங்கள் இருக்கிறதோ, எத்தனை செருப்பு இருக்கிறதோ, எத்தனை ஷர்ட் இருக்கிறதோ, என்னென்ன உலகத்தில் இருக்கிறதோ அத்தனையும் அவைகளெல்லாம் பெரிது என்று சொன்னால் அவைகளை எல்லாம் உண்டாக்க வேண்டும் என்ற ஐடியா போடுகிற இந்த மூளை அதை எல்லாம் விட பெரியது இல்லையா சகோதரர்களே? இந்த காலத்திலே ராபோ, இயந்திர மனிதன் எல்லா வேலையும் செய்யுது. ராபோ ஒருத்தன் ராபோ தயார் பண்ணான். எந்த அளவுக்கு தயார் பண்ணான்னு சொன்னா, இந்த ராபோ போய் எந்த வேலையை சொல்றோமோ அந்த வேலை செய்துட்டு வந்துடும். இப்ப ராபோல அவன் செட் பண்ணா, எப்படி செட் பண்ணா, இங்க இருந்து போகணும், போய் டவுன் பஸ்ல இத்தனை நம்ம டவுன் பஸ்ல ஏறணும், அது ஒரு செட்டிங். இத்தனை நம்ம டவுன் பஸ்ல ஏறணும், அந்த பஸ்ல ஏறி கண்டக்டர் காசு கொடுத்து இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி டிக்கெட் வாங்கணும், போய் அந்த இடத்துல போய் இறங்கணும், ஒரு குறிப்பிட்ட வேலை அந்த இடத்துல செய்யணும், பிறகு அதே மாதிரி பஸ்ல ஏறி திரும்பி வந்துடணும். ஒரு இயந்திர மனிதன், மனிதன் இல்ல இயந்திர மனிதன், அந்த இயந்திர மனிதன் இடத்துக்கு எல்லாம் செட் பண்ணி அதுல அந்த நெட்வொர்க் எல்லாம் பூர்த்தி பண்ணி அந்த ராபோ அனுப்பிட்டான். அது போச்சு, இங்க இருந்து டவுன் பஸ் நிக்கிற இடத்துக்கு போச்சு, டவுன் பஸ்ல ஏறிச்சு, டிக்கெட் வாங்கிச்சு, குறிப்பிட்ட இடத்துல போய் இறங்குச்சு. எல்லாம் மனுஷனே இல்ல, இயந்திர மனிதன். இது மனிதன். இப்ப இங்க சொல்லுங்க, இயந்திர மனிதனுடைய திறமை அதிகமா, இயந்திர மனிதனை உண்டாக்கிய மனிதனுடைய திறமை அதிகமா? இயந்திர மனிதனை உண்டாக்கியவன் மனிதன் அல்லவா? எனவே மனிதனுக்குத்தான் திறமை அதிகம். ஆனா என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, அந்த செட்டிங்ல என்ன இருக்கு, டவுன் பஸ்ல ஏறணும், ஜேபிள கைவிடணும், மணிப்பர்ஸ் எடுக்கணும், அதுல இருந்து காசு எடுத்து கொடுக்கணும், டிக்கெட்டும் மிச்சமும் வாங்கணும், வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கணும், போயிடணும். இதெல்லாம் செஞ்சது கரெக்டா. ஆனா இந்த ஜேபிள கைவிடணும், பர்ஸ் எடுக்கணும்ன்றது இருக்குது. இந்த இயந்திர மனிதனுடைய ஜேபிள கைவிடணும் எழுதுற, அடுத்தவன் ஜோபிள கைவிட்டு ஜேபிள கைவிடணும், மணிப்பர்ஸ் எடுக்கணும். யாரோட ஜேபிள? முன்னால ஒரு ஆள் நின்று அவன் ஜோபிள கைவிட்டு அவன் முடிச்சுக்கிட்டான் கைய. அட இந்த இயந்திர மனிதன் திருடுது. இதுதான் மனுஷனுக்கு இயந்திர மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம். மனிதராக இருந்தால் யோசிப்பான், என்னுடைய பாக்கெட்டில் இருந்து எடுப்பதான் எனக்கு ஹலால், அடுத்தவனுடைய பாக்கெட்டில் எடுத்தால் ஹராம். இயந்திர மனிதனுக்கு அது யோசிக்க தெரியாது. இதுதான் வித்தியாசம். ஆக மனிதனுடைய மூளையை சொல்ல வருகிறேன். கம்ப்யூட்டர் காலம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கம்ப்யூட்டரை எல்லாம் உற்பத்தி செய்தவன் மனிதன் அல்லவா? சந்திர மண்டலத்துக்கு போகட்டும், போனவர்கள் வந்தவர்கள் நிறுத்திக் கொண்டார்கள். 1969 ஆரம்பிச்சு 79 நிறுத்திட்டாங்க. 79 வரைக்கும் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சு அங்க போய் எதுவும் வேலைக்கு ஆக போறது இல்லை. அதனால 79க்கு பிறகு யாரையும் அனுப்பல. ஏன்னா அங்க எதுவும் இல்லை, கால் வச்சா நிக்காது, கால் வச்சா முழங்கால வரைக்கும் போகுது, புழுதி. அங்க மண்ணே இல்லை, காற்றும் இல்லை, தண்ணியும் இல்லை, விவசாயம் செய்ய முடியாது, மனிதன் உயிரோடு இருக்க முடியாது. பிறகு எதுக்கு போன? இப்பதான் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஏன் போனேன்? 4 தடவை போயிட்டு வந்தாச்சு, 6 தடவை போயிட்டு வந்தாச்சு 10 வருஷ காலத்துல. கோடிக்கணக்கான, எத்தனை கோடி சொல்ல முடியாத சகோதரர்களே, அவ்வளவு டாலர் செலவு பண்ண பிறகுதான் புரிஞ்சிருக்குது நான் போனதுல எந்த அர்த்தமும் இல்லை. அந்த சந்திரனை படைத்த அல்லாஹ் எவ்வளவு பெரிய வலியுள்ளவனாக இருப்பான். செவ்வாய்க்கு போக முயற்சி செய்து கொண்டிருக்கிற மனிதன், இன்னும் அந்த கிரகங்களிலே மனித உயிர்கள் இருக்கிறதா இல்லையா என்று கூட தீர்மானம் செய்ய முடியாமல் இருக்கிற மனிதன், எத்தனைதான் கண்டுபிடிக்கட்டும், ராக்கெட் கண்டுபிடிக்கட்டும், அதற்கு மேலே கண்டுபிடிக்கட்டும், எங்கேயும் போகட்டும். ஒரு கிரகம் 1986 அனுப்பப்பட்ட ஒரு ஏவுகணை கலிலியோ விண்கலம், கிட்டத்தட்ட என் பேர் அதுல இருக்கு, பாதி பேர். கலிலியோ விண்கலம், அந்த விண்கலம் 1986 அனுப்பப்பட்டு 1986 அல்லது 89 அனுப்பப்பட்டு இந்த 95வது வருஷம் தான் அது புளூட்டோவுக்கு போய் சேரப்போகிறது. எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு போடுங்க, 5-6 வருஷத்துக்கு பிறகு. அவ்வளவு வேகமாக நீ அனுப்பி இருக்கிறாய் என்றால் உன்னுடைய அறிவு வேகமானது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த அறிவை எல்லாம் படைத்த அல்லாஹ்வுடைய அறிவு எவ்வளவு வேகமானது, இங்கேதான் சிந்திக்க வேண்டும். மனிதன் சிந்திக்க தவறுவது இங்கேதான்.
அலிஃப் லாம் மீம் அல்லாஹ் சொல்லுகிறான். எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனக்கு புரியாது, என்னுடைய அல்லாஹ்வுக்கு தான் புரியும். நான் அறிந்திருக்கவில்லை, என்னுடைய அல்லாஹ் தான் அறிந்திருக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். ஒரு இடத்தில் இல்ல, பல இடத்தில் இருக்கிறது குர்ஆனிலே. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் எல்லா காலங்களிலும் அறிகிறான், எல்லாவற்றையும் அறிகிறான். வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறிவதில்லை. முதாரினுடைய சீகா இருக்கிறது, அறிவில் இருந்தவர்களுக்கு தெரியும். முதாரினுடைய சீகா இருக்கிறது, உங்களுக்கு முற்காலத்தில் உள்ளதும் எதுவும் தெரியாது, நிகழ்காலத்தில் உள்ளதும் எதுவும் தெரியாது, வருங்காலத்தில் உள்ளதும் எதுவும் தெரியாது. தெரியுமானால் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரியும். நேற்றையை பற்றி அதனுடைய முழு அந்தரங்கமும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இன்றைய பற்றி முழு அந்தரங்கமும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாளை என்ன நடக்கும் கியாமத் வரை, அதற்கு பின்னாலே சொர்க்கத்திலே நரகத்திலே ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கிற ஒரு உலகம் இருக்கிறதே, அங்கே என்ன நடக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமே தவிர நிரந்தரமாக இருப்பது என்றால் என்ன என்று கூட இந்த மனிதனுக்கு தெரியாது. நிரந்தரமாக இருப்பதென்றால் என்ன என்பது கூட இந்த மனிதனுக்கு தெரியாது. நிரந்தரமாக இருப்பதை பற்றி சிந்திக்க கூட முடியாது. ஏனென்றால் நாம எவ்வளவு சிந்திக்கிறோம் என்று சொன்னா நம்முடைய சிந்தனையுடைய ஓட்டம் இருக்குது, அவரவருடைய அளவு கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கும். ஒரு தரையில் இருக்கிற தவளை ஒரு தண்ணி தேங்கி இருக்கிற ஒரு குட்டைக்கு போயிருக்கு. குளம் குட்டைன்னு சொல்லுவாங்களா, குட்டை, அதுல தண்ணி தேங்கி இருக்கு. இது தரையில் இருக்கிற தவளை, அது தண்ணியில் இருக்கிற தவளை. தண்ணி தவளை தனியா இருக்கு, தர தவளை தனியா இருக்கு. தண்ணி தவளை இடத்துல தர தவளை போயிருச்சு. ரெண்டு தவளையும் பேசிட்டு இருக்கு. தவளை எப்படி பேசும் நம்ம சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. நாம எப்படி பேசுறோம் அது கேட்டுக்கிட்டு இருக்குது. மனுஷன் எல்லாம் எப்படி பேசிக்கலாம்னு தவளை கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம பேச்சு தெரியாது, அது எப்படி பேச நமக்கு தெரியாது. சிலது சத்தம் போடுது, சிலது சத்தம் போடுறதில்லை, சிலது இஷாரா செய்யுது, சாடமாடையில பேசுது. ஒல்லிம்னா மன்திகத்தை, பறவைகளுடைய பேச்சை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தோம் என்று. பறவை என்ன பேசுது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். இதே போல சிங்கமும் பேசுது, புலியும் பேசுது, தவளையும் பேசுது. அந்த ரெண்டு தவளை பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த தர தவளை சொல்லுச்சு தண்ணி தவளை இடத்துல, நான் வெளியிருந்து வர்றேன். தண்ணி தவளை கேட்டு வெளியேண்டா என்ன, வெளியிருந்து வர்றேன். தண்ணி தவளை கேட்டு வெளியேண்டா என்ன. தண்ணி தவளை தண்ணியில மட்டும்தான் இருக்கும். எதனுடைய விரல்கள் ஜவ்வால் ஒட்டி இருக்கிறதோ அது தண்ணியில மட்டும்தான் இருக்கும். எதனுடைய விரல்கள், தவளையினுடைய விரல்கள் ஜவ்வு ஒட்டி இருந்தால், இந்த விரலுக்கு இந்த விரலுக்கும், அந்த விரலுக்கு அந்த விரலுக்கு ஜவ்வு இருக்கும், எல்லாம் ஒட்டி இருக்கும். அந்த தவளை தண்ணியில மட்டும்தான் இருக்கும், வெளியே வந்து இருக்காது. அந்த தவளை கேட்டுச்சு வெளியேண்டா என்னன்னு கேட்டு. என்ன இப்படி கேட்கிற, வெளியே பெரிய இடம் இருக்கு, பெரிய உலகம், ரொம்ப விசாலமான இடம். எந்த தவளை சொல்லுச்சுங்க? தரத்தவளை. இந்த சில சமயத்தில் நம்ம பாட்டுக்கு என்னவா பேசிக்கிட்டே இருப்போம். அந்த இது இருக்கு பாருங்க, இந்த ஹிகாயத்து லத்தீஃப்னு ஒரு கிதாப் இருக்கு. பயான் செய்ய செய்ய ஒருத்தர் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாராம். பயான் முடிஞ்ச பிறகு அவர் அஜர்த்து நினைச்சாராம், என்ன மாதிரி ஒரு அஜர்த்து, அவர் நம்ம பயான் இவர் மனசுல ரொம்ப பதிஞ்சிருச்சு போல இருக்கு, என்ன அப்படி இதே கிதாப்ல எழுதி. அப்புறம் எல்லாம் போன பிறகு அவரை மட்டும் தனியா கூப்பிட்டு, நம்ம பயான் இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்குன்னு சொல்லி தனியா கூப்பிட்டு, எதுக்கு இப்படி எழுதிங்க, என்ன பிடிச்சிச்சு, நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு உங்களுடைய மனசை லயிக்க வச்சது. அவர் சொல்ல மாட்டேன்ட்டார், இல்ல சொல்லுங்கன்றாரு. இல்ல வேண்டாம் அஜர்த்து விடுங்க அஜர்த்து. அப்புறம் திருப்பி திருப்பி கேட்ட பிறகு சொன்னாரு, அஜர்த்து அந்த ஆடு செத்து போச்சு, அந்த ஆட்டு தாடி உங்க தாடி மாதிரியே இருந்துச்சு, அதை நினைச்சு ஆட்டு நினைச்சு. அது மாதிரி நீங்க எதையாவது நினைச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் அங்க போயிருந்து அப்படி ஆயிருக்கு இப்படி ஆயிருக்கு, நான் பாட்டுக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி ஆகக்கூடாது பாருங்க. அதனால பேசுறவங்களும் கேட்கறவங்களும் கலந்துறணும். பேசுறவங்க தனிமைப்படுத்திடக்கூடாது. கேட்கறவங்களை தனிமைப்படுத்திட்டு பேசுற பாட்டுக்கு தனியா நின்று பேசிட்டு எப்படி பேசினாருங்கன்னு கடைசியில ஒரு பையன், நான் ஒரு தடவை பயான் வெளியே போகும்போது பையன் 2 பேர் பேசிட்டு போறேன், எப்படிடா இருந்துச்சு பையன், பயங்கரமா இருந்துச்சு. அவ்வளவு என்ன பயங்கரம்ங்கிறது, இந்த காலத்துல பயங்கரவாதமே கூடாதுங்கிறாங்க, நம்ம பயானே பயங்கரமா இருந்துச்சுங்க. அப்ப தவளை சொல்லுச்சு வெளியே பெரிய இடம் இருக்கு, விசாலமான இடம் இருக்கு, எவ்வளவு இருக்கும் கேட்டு. ஆனா அது ரொம்ப பெருசுன்னு சொல்லு. இந்த குட்டையில இருக்கிற தவளைக்கு எவ்வளவுங்க தெரியும், எவ்வளவுதானே தெரியும், அது ரொம்ப பெரிய இடம். அப்ப இந்த தவளை சொல்லுச்சா, தண்ணியில் இருக்கிற தவளை எவ்வளவு பெருசுன்னு சொல்லு, அதெல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப பெருசு. அப்ப இந்த தவளை என்ன செஞ்சு, தண்ணி தவளை இங்க இருந்து ஒரு குதிச்சு, அங்க அவ்வளவு பெருசு இருக்குமா, தண்ணிக்குள்ளே அவ்வளவு பெருசு இருக்குமா.
அடட அது ரொம்ப பெருசு இருந்துச்சு. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமா குதிச்சு இவ்வளவு இருக்குமா? சொல்லுங்க, அந்த தண்ணிக்குள்ள எவ்வளவு வேகமா குதிச்சாலும் இந்த உலகத்தினுடைய அளவு வருமா? அது அதுக்கு சம்பந்தம் இருக்கா? சோதரர்கள் சம்பந்தமே இல்லை. ஏன் காரணம் என்ன? அது இருக்கிற இடம் சின்ன இடம், இது மிக விசாலமான இடம். எவ்வளவு விசாலம், அதை போல எத்தனை பங்குங்க இது பெருசு? அதை போல எத்தனை பங்கு பெருசு? எத்தனை பங்குட்டே சொல்ல முடியாது, அவ்வளவு விசாலமானது. இதே போல சகோதரர்களே, நிரந்தரமான சொர்க்கம் இருக்கிறது, அது இந்த உலகத்தை போல எத்தனை மடங்கு பெருசு? எத்தனை மடங்கு பெருசு சொல்லவே முடியாது. இது அழிந்து போகக்கூடியது. 1000 ஆகட்டும், 1000 கோடி ஆகட்டும், 5000 கோடி ஆகட்டும், அதற்கு மேலே 5000 பில்லியன் கோடி ஆகட்டும், ஆனால் இந்த உலகம் அழிந்து போகும். ஆகிரத்தில் இருக்கிறது அழிந்து போகாதது. அந்த அழிந்து போகாத அண்டத்தை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அறிவு மகா மகா விசாலமானது. அதை அளவுகோலால் அளக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற அறிவுகள் அத்தனையும் படைத்தவன் அல்லாஹ். உலகத்தில் எத்தனை அறிவுகள் எந்தெந்த துறையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அது விஞ்ஞானமாகட்டும், வெறும் ஞானமாகட்டும், மெஞ்ஞானமாகட்டும், வேறு ஞானமாகட்டும், எந்த ஞானமாக இருந்தாலும் அத்தனை ஞானங்களையும் இந்த அகிலத்தை உண்டாக்கி அதை மனிதர்களுடைய மூளையிலே செலுத்தி அந்த மூளையை செலவு செய்ய வைத்திருப்பவன் அல்லாஹ். சகோதரர்களே, அந்த அல்லாஹ் இறக்கியது குர்ஆன். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், முதலிலே எடுத்த உடனே சொல்லுங்கள் அலிஃப் லாம் மீம். அர்த்தம் தெரியாது, யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். இதை வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் வியாபாரத்திலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள், தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது, லாபம் சம்பாதிக்கிற நேரம், வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருகிற நேரம், கடையிலே ஆள் இல்லை, விட்டு விட்டு போக முடியாது. இந்த நேரத்திலே நான் காசு சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ் அங்கே தொழுகைக்கு கூப்பிடுகிறான் பள்ளிவாசலே. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களே, மூளையிடத்திலே கேட்டால் அது ஒரு பதில் சொல்லும், நீ இப்படி செய் அப்படி செய். எனக்கு தெரியாது, அல்லாஹ் கூப்பிடுகிறான், நான் போவேன். இவருக்கு பெயர் முஸ்லிம். ரமலான் வந்து விட்டது, ரமலானுடைய காலத்தை இபாதத்துக்காக ஒதுக்க வேண்டும். ரமலான் தான வியாபாரம் அதிகமாக நடக்குது, சீசன் வியாபாரமாச்சு, எல்லாம் ரைட். ஆனால் சகோதரர்களே, ரமலான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிற மாதம், இபாதத்துக்காக முதல் மனிதர்களுடைய நேர்வழிக்காக அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். எனவே ரமலானிலே முடிந்த அளவு இபாதத்தில் ஈடுபட வேண்டும். ரமலானிலே முடிந்த அளவு இபாதத்தில். இதே போல பையிலே பணம் இருக்கிறது, ஜக்காத்து கொடுக்க வேண்டும், கட்டாயமாக கொடுத்தே தீர வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது, லஞ்சம் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, வட்டி வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, ஹராமான காரியங்களை கண்ணாலே பார்க்க கூடாது. என்னுடைய மனம் சொல்லுகிறதே நன்றாக இருக்கிறது என்று மனதுக்கு சொல்ல வேண்டும். உனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிகிறான். வான்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் என்னையும் பார்த்து சொல்லுகிறான், உங்களையும் பார்த்து சொல்லுகிறான். என்னை விட 100 மடங்கு, அவரை விட 100 மடங்கு, அவரை விட 1000 மடங்கு அறிவிலே பெரியவர்கள் இந்த உலகத்திலே உற்பத்தி ஆனாலும் அத்தனை பேரை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மஸ்ஜிதுக்கு வந்தால் எப்படி தொழுக வேண்டும்? அல்லாஹ் சொன்னதை ரசூல் சொன்னார்கள், அப்படி தொழுக வேண்டும். பார்பர் ஷாப்புக்கு போனால் எந்த முடியை வெட்டிவிட வேண்டும், எந்த முடியை விட்டுவிட வேண்டும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். முடி என் உடலிலே இருந்தாலும் அதை வைக்க வேண்டியது எது, வெட்ட வேண்டியது எது, விட்டு விட வேண்டியது எது, என்னுடைய அல்லாஹ்வுக்கு தெரியும். மீசை வைப்பதற்கு என்னுடைய அறிவை கேட்கக்கூடாது சகோதரர்களே. ஒரு முஸ்லிமுடைய ஷான் இது, ஒரு முஸ்லிமுடைய அந்தஸ்து இது. மீசை என்னுடையது, ஆனால் எப்படி வைக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்களோ, அல்லாஹ் சொன்னதைத்தான் சொன்னார்கள். அதற்குத்தான் பெயர் ஹதீஸ். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இஷ்டத்துக்கு எதையும் சொல்லவில்லை, அல்லாஹ் அறிவித்தான் சொன்னார்கள். சோதரர்களே, அல்லாஹ் அறிவித்தான் சொன்னார்கள். ஒரு தடவை ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அநேகமாக அப்துல்லாஹ் இப்னு ஷஹீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைக்கிறேன், அல்லது வேறு சஹாபி வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே ஒரு பானையிலே இறைச்சி வெந்து கொண்டிருந்தது. அந்த காலத்திலே எப்படி இப்பவும் இருக்கிறது, ஆனால் குறைந்து போய்விட்டது. ஒரு கோழியை முழுசாக வேக வைத்து சாப்பிடுகிற பழக்கம், கோழியை 4 பீஸ் 6 பீஸ் போட்டு வேக வைத்து சாப்பிட முடியும். ஆனா இந்த காலத்துல கோழி கூட 100 கிராம் வாங்குற அளவுக்கு வந்துட்டோம். அவ்வளவு நாடு முன்னேறி. முந்தையெல்லாம் கோழினா முழுசாதான் இருப்போம், இப்ப அதுல கூட கிராம் கணக்கு வந்துருச்சு. அதுதான் நம்முடைய முன்னேற்றம். இந்த காலத்துல அடைஞ்சிருக்கிற முன்னேற்றம் இருக்குங்களே, இதுதான் முன்னேற்றம். பொதுவா இந்த காலத்துல ரொம்ப யோசிச்சு பாக்குறேன் நான், காலம் முன்னேறி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவர் அந்த இது இன்டர்மீடியட் படிச்சவராம். இன்னொருத்தர் சொன்னா இந்த காலத்துல என்ன படிச்சாருங்க, எம்பிஏ படிச்சிருக்கிறாராம், பிஏ படிச்சு அப்புறம் எம்பிஏ படிச்சு என்னென்னவோ படிச்சிருக்கிறார். அவர் முன்னால வச்சுக்கிட்டு இவர் சொல்றாங்க, இவர் அந்த காலத்து இன்டர்மீடியட்டுங்க. என்னங்க, இந்த காலத்துல அறிவு கூடி இருக்குது, பொதி கூடி இருக்குது, சுமக்கிற பொதி
புத்தகம் போகும்போது குழந்தை போகும்போது குனிஞ்சு குனிஞ்சு சஜிதாவுக்கு ருக்குவுக்கு போயிருக்கிறான், அடுத்த சஜிதாவுக்கு போயிருவான், படுத்தா எந்திரிக்க மாட்டான். அவ்வளவு பொதி கூடி இருக்குது, எல்லாம் கூடி இருக்குது. புத்தகங்களை பார்த்தா நமக்கெல்லாம் விளங்க மாட்டேங்குது. நம்ம படிச்ச புத்தகத்துக்கு இப்ப உள்ள புத்தகம் எல்லாம் கூடி இருக்கு. இன்னும் இதை விட அதிசயம் என்ன தெரியுங்களா? இதை விட அதிசயம், எங்க தகப்பனார் 2வது படிச்சவர். எங்க தகப்பனார் தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இங்க இருக்கலாம், 2வது படிச்சவர். ஆனா இங்கிலீஷ்ல தபால் எழுதுவார், இங்கிலீஷ் தபால் படிச்சுக்குவார், எல்லாம் செய்துக்குவார். சொல்லுவாங்க, சாதாரண கூட இருந்தவங்க சொல்லுவாங்க, பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களை பார்த்து, இவர் அந்த காலத்துல 2வது படிச்சவருங்க. சொல்லுங்க, அந்த காலத்து 2வதுக்கு மதிப்பு கூடவா, இந்த காலத்து பிஏக்கு மதிப்பு கூடவா? எக்காலம் முன்னேறி இருக்கிறது என்றால் படிப்பில் முன்னேறி இருக்க வேண்டும் அல்லவா? அதே போல சில சொல்றாங்க, நல்ல திடகாத்தமா நடக்கிறார், 60 வயசுக்காரர் திடகாத்திரமாக இருக்கிறார், நல்லா ஓடுறார், ஓடி வர்றார், எல்லா வேலையும் செய்யறார். சொல்றாங்க, இவர் அந்த காலத்து மனிதர்கள், இவர் அந்த காலத்து மனிதரா? இந்த காலத்துல வைத்தியம் கூடி இருக்கும் போது நம்மள திறமையா இருக்கணும், நம்மள சக்தியா இருக்கணும். எல்லா வஸ்துவிலுமே பழசு நல்லதா புதுசு நல்லதான்னு பட்டிமன்றமே நடக்குதுங்க இந்த காலத்துல. பழசு நல்லதா புதுசு நல்லதான்னு பட்டிமன்றமே நடக்குது எல்லா வஸ்துவிலையும். இதே போல துணி எல்லாம் முன்னேறி முன்னேறி பாலிஸ்டருக்கு வந்துச்சு, அதுக்கு மேல வந்துச்சு, அது வந்துச்சு, அது வந்துச்சு. இப்போ வெளிநாடுகள் மேலை நாடுகள்ல சொல்ல போனா, இப்ப நம்ம நாட்டுல கூட அநேகமான பேர் என்ன ஆயிட்டாங்க, காட்டன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, காட்டன் போட்டா அவனை காட்டாண்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, காட்டன் போடுறவன காட்டாண்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாலிஸ்டர் போடணும், அப்படி போடணும், இப்படி போடணும், அப்படியே மினுமினுக்கணும் பார்த்தா. இப்ப மினுமினுப்பாக போட்டிருக்கிற ஆளை பார்த்தா ஒரு மாதிரியான காட்டாண்டு நினைக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு வித்தியாசமா போச்சு. காலம் முன்னேறுகிறது என்று சொன்னார்களே தவிர அறிவிலே முன்னேறிய மாதிரி தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அறிவு என்பது, கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நான் சொல்ல வந்தேன், கோழி சாப்பிடுவது, கறி சாப்பிடுவதெல்லாம், கறி என்பது வெறும் கறி சாப்பிடுவதற்குத்தான், இறைச்சி என்பது வெறும் இறைச்சி சாப்பிடுவதற்குத்தான், மீன் என்பது வெறும் மீன் சாப்பிடுவதற்குத்தான். இப்ப நாம ஒண்ணு உண்டாக்கி இருக்கிற மாதிரிங்க தொட்டுக்கிறதுக்கு. அது எதுக்குங்க? சில ஊர்ல வெஞ்சனம் சொல்றாங்க, அது வெறும் சினமாக இருக்கும் போல இருக்கு. அதை பார்த்தாலே வெறும் சினம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுது, ஏன்னா நிறைய கிடைக்கல. சில ஊர்ல அதுக்கு பேர் தொட்டுக்கறி. சோத்தையே சாப்பிட்டுக்கணும், அதை தொட்டுக்கணும், அவ்வளவுதான். ஒரு துண்டு தான் இருக்கு, தொட்டுக்கிட்டே இருக்கணும், கையை வைக்கணும், எடுக்கணும். தொட்டுக்கிறதுன்னு அதானங்க அர்த்தம். இப்படி தொட்டு எடுத்துடணும், வாயில வைக்க கூடாது. அது தொட்டுக்கறி, அவ்வளவுதான். தொட்டுக்க அவ்வளவுதான் இருக்குது. இப்ப கோழி அவ்வளவுதான் இருக்கு. ஏதாவது விருந்தில கிடைச்சா கிடைக்குமே தவிர இல்லையானா 100 ரூபாய் ஆயிடுச்சு கிலோ. இப்ப தொட்டுக்கிறது கூட கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல அப்படி இல்லை. ஒரு ஆடு முழுசா அரிசி 4 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுருவாங்க. சூடான்ல எல்லாம் கண்ணாலே நான் பார்த்தேன். 7 பேர் கொண்டு நாங்க போயிருக்கிற ஒரு ஜமாத்து, அங்க போனா ஒரு பெரிய ஆடு முழுசா, முழு ஆடு அப்படியே, தலை இல்ல, பாக்கி கால் இல்ல, முழு ஆடு அப்படியே, வயிற்றுக்குள்ள கொஞ்சம் சோறு மட்டும் இருக்கு. எப்படிங்க சாப்பிடுறது? அப்படி பிச்சு பிச்சு சாப்பிடுங்க. முழு ஆட்டை எப்படிங்க பிச்சு பிச்சு சாப்பிடுறது? நம்ம பார்த்ததே இல்லை, ஆனா அங்க பார்த்தோம். அது மாதிரி கோழி சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சு, ஆடு வெட்டி சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சு. ஆனா ஒரு கேள்வி வரும், சஹாபாக்கெல்லாம் இப்படி ஒரு முழு ஆடு சாப்பிட்டு இருந்தா அவங்க எல்லாம் பெரிய தியாகம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்களே, எப்படி முழு ஆடு சாப்பிட்டாங்க? சகோதரர்களே, முழு ஆடு கிடைச்ச நேரத்தில் முழு ஆடு சாப்பிட்டாங்க. முழுசா 30 நாள் பட்னி கிடக்க வேண்டியது வந்தா பட்னியும் கிடந்தாங்க. நம்மகிட்ட இதுவும் இல்ல, அதுவும் இல்ல. நம்மகிட்ட இதுவும் இல்ல, அதுவும் இல்ல. இப்ப நம்மகிட்ட இருக்கிறது என்னங்க? ஏதாவது வியாதிகள் தான் இருக்கிறது மிச்சம். அது ஒரு வயசாயிட்டா வியாதி இருக்கணும். இந்த காலத்துல குறைஞ்சபட்சம் ஒரு நீரிழிவு சக்கரை வியாதியாவது இருக்கணும், இல்லன்னா மரியாதை குறைவு. உங்களுக்கு என்னங்க பிபி அப்படின்னா அவர் ஏதோ ஒரு இதுல டெல்லியில பெரிய பல்கலைக்கழகத்தில் படிச்சு வந்த மாதிரி. எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல தான் பேரு. உங்களுக்கு என்னங்க கொலஸ்ட்ரால், இவருக்கு என்னங்க டயபிட்டிஸ் பேஷண்ட். இவருக்கு பேரு என்ன சொல்றாங்க? டயபிட்டிஸ் பேஷண்டா அமெரிக்கா ரிட்டன் அப்படி மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுக்கு மருந்தும் இங்கிலீஷ்ல தான் பேர் இருக்கும். தமிழ்ல சொல்றது எல்லாமே இங்கிலீஷ்ல. அது ஒரு ஃபாரின் ரிட்டன் மாதிரி. ஒரு ஆடு வெந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்டை 6-7 பீஸ் அவ்வளவுதான் போட்டு அப்படி சட்டியில வந்துகிட்டு இருந்துச்சு. மாகாதா நான் சொல்லாது கேட்டாங்க. அந்த சஹாபி வீட்டுக்கு போனாங்க, என்னன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி பதில் சொன்னாங்க, மிஷ்காத் ஷரீஃப்ல ரிவாயத் இருக்கு, ஷாத்துன் உஹுதியத்திலானா, ஷாத்துன் உஹுதியத்திலானா, ஒரு ஆடு ஹதியாவா வந்துச்சு, அன்பளிப்பு வந்துச்சு, அந்த ஆடு வெந்துகிட்டு இருக்குது அப்படியே. சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாவின்னியல் தரா, ஒரு முன் சப்பை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த சட்டியிலிருந்து ஒரு முன் சப்பு மட்டும் எடுத்து கொண்டு வாங்க. நாவின்னியல் தரா, தரான முன் சப்பை. முன் சப்பை இறச்சி மிருதுவாகவும் இருக்கும், ருசியாவும் இருக்கும், சீக்கிரமும் சாப்பிடலாம். ருசியா சாப்பிட வேண்டாம் சொல்லல, அல்லாஹ்வை மறந்துட்டு சாப்பிட வேண்டாம் சொன்னோம். பிரியாணி காபிர்களுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான்.
எங்க பிரியாணி எல்லாம் காஃபி இருக்கா? நல்ல பால்கோவா எல்லாம் காஃபி இருக்கா? நல்ல ரசகுல்லா எல்லாம் காஃபி இருக்கா? நல்ல குலோப் ஜாமுன் எல்லாம் காஃபி இருக்கா? நமக்குத்தான். ஆனால் பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சாப்பிடணும், அவ்வளவுதான். ஹலாலா இருக்கணும், பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருசியாவும் சாப்பிட்டாங்க, மிருதுவாவும் சாப்பிட்டாங்க, இன்பமாக சாப்பிட்டாங்க, வேண்டாம்னு சொல்லல, கொண்டு வர சொன்னாங்க. இப்போ இன்னொருத்தர் வீட்டுல போய் ஒரு முன்சப்ப கொண்டு வாங்கன்னு கேட்டு சாப்பிடலாமா? இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்து எனக்கு டீ கொண்டு வந்து கொடுங்க, எனக்கு டிஃபன் கொண்டு வந்து கொடுங்க, உளுந்து வடை கொண்டு, நான் கேட்கலாமா? கேட்கலாம். எப்பன்னு சொன்னா நான் கேட்டு வாங்கி சாப்பிட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்க, அப்படியானா கேட்கலாம். எல்லாத்தையும் இல்லை, எல்லாத்தையும் இல்லை. சில பேர் வீட்டுல போய், இப்போ நானே போய் அதற்கு வீட்டுல போய் டீ கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டா, அல்லது அதற்கு எங்க வீட்டுல வந்து இப்படி மாத்தி வச்சுங்க, அதற்கு எங்க வீட்டுல வந்து டீ கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்டா நான் என்ன சொல்லுவேன்? அதற்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்க, என்கிட்டவே கேட்டு சாப்பிடுவாங்கன்னு சந்தோஷப்படுவேன். அப்படிங்க, யார்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்களோ அங்க கேட்டு வாங்கி சாப்பிடலாம். அதுக்காக எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்கன்னு நினைச்சு கூடாது. பார்த்துக்கணும், கேட்டு வாங்கி உண்மையில சந்தோஷப்படுவாரா இல்லையா? இல்ல சந்தோஷப்பட மாட்டார், அவரு அது வருத்தப்படுவார்னா கேட்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வாங்கினா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனால ஒரு முன்சப்ப தட்டுல கொண்டு வந்து கொடுத்தாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. அடுத்து சொன்னாங்க நாவில் நீர் தரால் ஆகர், இன்னொரு முன்சப்ப கொண்டு வாங்க. அந்த சாபி போய் சட்டியில அகப்ப விட்டு தேடி இன்னொரு முன்சப்ப கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு சொன்னாங்க, மூணாவது தடவையா சொன்னாங்க நாவில் நீர் தரால் ஆகர், இன்னொரு முன்சப்ப கொண்டு வாங்க. அங்க ஹதியா வந்தது எத்தனை ஆடுங்க? இப்ப மாதிரி 4 காலோட பிறந்திருந்தா பரவாயில்லை, மனுஷனுக்கு 4 காலோட பிறக்கிற மாதிரி ஆட்டுக்கு 8 காலில் பிறந்திருந்தா 8 முன்சப்ப 4 முன்சப்பையாவது இருக்கும். அது ஒரு ஆடுதான், 2 முன்சப்ப சாப்பிட்டாச்சு. இப்ப இன்னொரு முன்சப்ப கேட்கிறாங்க. இந்த சாபி என்ன செய்வார் பாவம்? பக்கத்துல போய் ரசூலுல்லாஹி சொன்னார், நாயகமே இந்த மாதிரி தரானி, ஒரு ஆட்டுக்கு 2 முன்சப்ப தானே இருக்கும். இதே வாசகம் இருக்கு மிஸ்காத்துல, இந்த மாதிரி தரானி, நாயகமே ஆட்டுக்கு 2 முன்சப்ப தானே இருக்கும். இங்கதான் கவனிக்கணும் சோதரி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் நாவல்தனி ذراعًا فذراعًا, த நாவல்தனி சொன்னார்கள், நான் கேட்கிற பொழுதெல்லாம் நீங்கள் முன்சப்பை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நான் கேட்கும் வரை முன்சப்பை வந்து கொண்டே இருந்திருக்கும். கேட்பது நான், நீங்கள் கையை அதிலே விடுவீர்களே, ஆனால் மிர்காத்திலே புல்லாரி காரி ரஹ்மத்துல்லாஹி எழுதி இருக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா புதுசு புதுசாக ரசூல் கேட்டு விட்டார்கள், ஆகையால் அல்லாஹ் தஆலா முன்சப்பை உற்பத்தி செய்து கொண்டே இருந்திருப்பார். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக சாதாரண விஷயம் இது. ரசூலை யார் நம்புவார்களோ அல்லாஹ் தஆலா ஜெயம் கொடுக்கிறான், வெற்றி கொடுக்கிறான். இந்த உலகத்தை அழிக்க முடியாத வெற்றி வேணுமா சகோதரர்களே? குர்ஆனும் ஹதீஸும் தான் நமக்கு வழிகாட்டி. அல்லாஹ்விடத்திலே மூளையை அடகு வைத்து விட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மூளையை அடகு வைத்து விட வேண்டும். எனக்குத்தான் மூளை இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. வல்லாஹு யஅலம், அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் அறிந்ததை, அல்லாஹ் சொன்னதை குர்ஆனின் மூலமாக ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லியும் செய்தும் காட்டி இருக்கிறார்கள். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும். எனவே சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் பிறந்திருப்பது, இந்த உலகத்திலே நாம் இருப்பது, நாம் பிறந்து இருப்பது, இனி இறப்பதானால் இறப்பது அல்லாஹ்வுடைய சொல்லை, அல்லாஹ்வுடைய ஆணையை இந்த உலகத்திலே நிலைப்படுத்துவதற்காகத்தான் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்வார் யாரால். இந்த உலகத்திலே மன்னாதி மன்னனாக பிறந்தவனுக்கு கூட அந்த சுகம் கிடைக்காது. வாழ்க்கையிலே சுகம் வேண்டுமா சகோதரர்களே? வாழ்க்கையிலே சுகம் வேண்டுமா? நான் ஒரு உதாரணம் எங்கேயோ சொன்னேன், எல்லா இடத்திலும் சொல்லுவதில்லை, இப்ப ஞாபகம் வந்துருச்சு, சொன்னா கோவிச்சுக்குவீங்க. நீங்க கோவிச்சுக்கலன்னு சொன்னா சொல்றேன், சொல்லுங்களா? இல்ல, நல்ல அசிங்கமான உதாரணம். எங்க ஊர்ல எல்லாம் பன்றி ஊர்ல எல்லாம் மேயுது, தெருவுல எல்லாம். அது மாதிரி பல இடத்துல பார்த்திருக்கேன். இந்த சாக்கடையில, எதுலங்க சாக்கடையில அது படுத்திருக்கும். அதோட குட்டி எத்தனைங்க? 12, 15 எத்தனை குட்டிங்க? எல்லாம் அந்த சாக்கடையில படுத்திருக்கு. அதுலயே பாலும் குடிச்சுக்குது. சொல்லுங்களா? எங்கேயாவது லைனா போனோம், பின்னால வரிசையா போகும், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். சொல்லுங்களா? பின்னால லைனா ரயில் மாதிரிங்க. இந்த சாக்கடையில அது படுத்து இருந்துட்டு அப்படி எந்திரிச்சு அப்படி ஊசிட்டு அந்த செஞ்சு விழுந்துட்டு அது நடந்து போகும்போது, இந்த குட்டி எல்லாம் அந்த சாக்கடையில் நடந்து போகும்போது என்ன சுகம், என்ன சுகம் பாத்தீங்களா? அதுக்கு இன்றைக்கு உலகத்திலே ஹராமிலே சுகம் அனுபவிப்பவர்கள் எல்லாம் இது போல்தான். அது அசிங்கத்திலும் அசிங்கம். ஆக அசூசை, பேச்சிலே, நாற்றத்திலே, அசூசையிலே
அசிங்கத்திலே கிடந்து விட்டு அது சுகம் என்று கருதுகிறது அல்லவா? இதே போல யாரெல்லாம் ஹராமாக சம்பாதித்து சாப்பிட்டு வீடு கட்டி ஹராமிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ சேற்றிலே கிடந்து சுகம் என்று நினைக்கிறார்கள். அது தண்ணியில இருக்கு தவளை. தண்ணி தவளை தனியா இருக்கு, தர தவளை தனியா இருக்கு. தண்ணி தவளை இடத்துல தர தவளை போயிருக்கு. ரெண்டு தவளையும் பேசிட்டு இருக்கு. தவளை எப்படி பேசும் நம்ம சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. நாம எப்படி பேசுறோம் அது கேட்டுக்கிட்டு இருக்குது. மனுஷன் எப்படி பேசிக்கலாம்னு தவளை கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம பேச்சு தெரியாது. அது எப்படி பேச நமக்கு தெரியாது. சிலது சத்தம் போடுறது, சிலது சத்தம் போடுறது இல்லை, சிலது இஷாரா செய்யுது, சாடமாடையில பேசுது. நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தோம் என்று பறவை என்ன பேசுது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். இதே போல சிங்கமும் பேசுது, புலியும் பேசுது, தவளையும் பேசுது. அந்த ரெண்டு தவளை பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த தர தவளை சொல்லுச்சு தண்ணி தவளை இடத்துல, நான் வெளியேந்து வர்றேன். தண்ணி தவளை எடுத்து வெளியேண்டா என்ன? இதே போல யாரெல்லாம் ஹராமாக சம்பாதித்து சாப்பிட்டு வீடு கட்டி ஹராமிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ சேற்றிலே கிடந்து சுகம் என்று நினைக்கிறார்கள். ஒரு நேரம் வரும் சோதர்களே, அன்னாசு நியாமனிதா மாத்து பந்தபகு, மனிதர்கள் தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மௌத்தாகும் பொழுது விழித்து பார்க்கிறார்கள், ஆஹா என்ன நடந்து விட்டது. சொல்லுகிறார்கள், ரப்பிர்ஜூன், ரப்பே என்னை திருப்பி அனுப்பு, ரப்பே என்னை திருப்பி அனுப்பு. கல்லா, அல்லாஹ் சொல்லி விடுகிறான், நிச்சயமாக நடக்காது. சகோதரர்களே, இருக்கிற காலத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மூளை பெரியதுதான். நம்முடைய மூளை மிகப்பெரிய வலிமை உள்ளது. நம்முடைய மூளை மிகப்பெரிய வலிமை உள்ளது. நேற்று வந்து கொண்டிருந்தோம் எங்கே திண்டு பாருங்க, நேற்று நடந்து கூட ஆகும். யானை பிச்சை கேட்டுக்கிட்டு நேற்று சாயந்தரம் எங்கே ஆகும், நடு ரோட்ல யானையை வச்சு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த யானைக்கு பின்னால ஒரு கார் வந்துச்சு. அவன் ஹாரன் அடிச்சு அந்த யானை நகரல. அந்த யானை மேல உட்கார்ந்து சும்மா ஒரு 20-22 வயசு பையனா இருப்பான், அவ்வளவுதான். அவன் என்ன செஞ்சான், அப்படி திரும்பி பார்த்து நானும் பின்னால வந்துகிட்டு இருக்கிறேன். கையில ஒரு குச்சி வச்சிருக்கான். அந்த குச்சியை எடுத்து இந்த நொட்டாங்கையில, அதுவும் இந்த கையில அந்த யானை மேல ஓங்கி அடிச்சான் பாருங்க. யானை உடனே லெப்ட்ல திரும்பி கட் பண்ணி உள்ள போயிடும். இவ்வளவு பெரிய யானை இந்த சின்ன தடிக்கு இவ்வளவு பயப்படணுமா? எனக்கு இவ்வளவு பெரிய யானை, அது தும்பிக்கையில அவன் அப்படி ஒரு சுத்தி ஒரு அடி அடிச்சா எப்படி இருக்கும்? ஐஸ்கிரீம் சிந்தற மாதிரி சிந்தி போயிடுவான். அவன் எலும்பு எங்க இருந்துச்சு, கண் எங்க இருந்துச்சு, காது எங்க இருந்துச்சு, முடி எங்க இருந்துச்சுன்னு தெரியாது. ஒரு அடி அடிச்சான். இவன் இப்படி திரும்பி அந்த பின்னால வர்ற காருக்கு அந்த நகரல, அவன் திரும்பி குச்சியில இப்படி நேற்று பாத்துக்கிட்டு இருந்தான். இடம் யாவும் வரல பாருங்க. இந்த யானை இந்த மனுஷனுக்கு இந்த குச்சிக்கு பயப்படணுமா? மனிதனுக்கு பயப்படவில்லை, மனிதனுக்கு இருக்கிற அறிவின் காரணமாக யானை பயப்படுகிறது. இந்த மனிதனுடைய உடல் வலிமை இந்த யானை விட பெரிதா? யானையுடைய ஒரு காலத்து கூட சமமில்லை. யானை ஒரு மிதித்தால் இவன் என்ன ஆவான் என்று தெரியாது. ஆனால் அந்த யானை இவன் அடக்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த அறிவால் அடக்குகிறான். ஆனால் அந்த அறிவை அல்லாஹ்விடத்திலே அடமான வைக்கிறவனுக்கு பெயர் தான். என்னுடைய சாமர்த்தியம் சோதரர் நாம் நினைக்கிறோம், எனக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்திலும் மானசீகமாக நாம் நினைக்கிறோம் சோதரர்களே. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் அந்தரங்கத்தில் நினைக்கிறோம். யாரெல்லாம் மார்க்கத்துக்கு புறம்பாக நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், வன்மையாக சொல்ல விரும்புகிறேன், வலிமையாக சொல்ல விரும்புகிறேன். யாரெல்லாம் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆணைக்கு மாறாக நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அறிவை விட எனக்கு அறிவு கூடுதல் என்று நினைக்கிறார்கள். ஹராமான தொழில் நடத்துகிறார், வட்டி வியாபாரமே செய்கிறார். ஒருத்தர் கேட்கிறார், எப்படி இருக்கு பிசினஸ்? பரவாயில்ல, ஏதோ பரக்கத்தை வச்சிருக்கிறான். செய்யறது வட்டி, அதுல பரக்கத்துங்களா? சொல்றாங்க. அவர் நிறைய பணம் இருக்கு, முதல்ல 1000 தான் வச்சிருந்தாரு, இப்ப வேற வச்சிருக்காங்க, பல லட்சம் கையில் வச்சிருக்காங்க, பரக்கத்தா இருக்குன்னு சொல்றாரு. சுகமா இருக்கு. அவருடைய வாழ்க்கை வெளிரங்கத்திலே பார்ப்பதற்கு சுகமாக தெரிகிறது, இன்பமாக தெரிகிறது, ருசியாக தெரிகிறது. சகோதரர்களே, நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவதுண்டு, ஆனால் ஞாபகத்திலே வைக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் சொல்லுகிறேன். கொசு கடிக்கும் போது கொசு வந்து உட்கார்ந்த உடனே அடிச்சா ஓடிடும். கொசு உட்கார விடணும், கொஞ்ச நேரம் உட்கார விடணும். அப்ப ஊசி வைக்கும், ஊசி வச்சு அப்படி வைக்கும், அங்க வைக்கும், இங்க வைக்கும், மாத்தி மாத்தி வச்சு பாக்க. நீங்க உட்கார்ந்து பாருங்களேன் வேடிக்கைய. இங்க வைக்கும், சரி வரல, அங்க வைக்கும், அப்புறம் அங்க வைக்கும், அப்புறம் இங்க வைக்கும். அப்படி எல்லாம் இடம் செலக்ட் பண்ணுதான். பண்ணுவேன், இது நான் வர்றேன், நரம்பு செலக்ட் பண்ணுதான். எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஊசி வைக்கும். நாம சும்மா இருக்கணும், ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அல்லாம இப்ப அப்படித்தான் இருக்கணும், ஆடாம அசையாம சும்மா பாத்துக்கிட்டு. நம்ம எல்லாம் ஹராம் செய்ய எல்லாம் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதேதான் அப்படியே வச்சு 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 எந்த இடம் பிடிச்சா அப்ப அங்க இருந்து எடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் அதுல ருசி கண்ட உடனே, அந்த ரத்தம் வந்த உடனே, அதற்கு ரத்தம் உள்ளே போக ஆரம்பிச்ச உடனே அந்த ருசியில அப்படியே மயங்கிரும். இப்ப நீங்க அடிங்க, அடிக்க சிக்கி. இதே போல சகோதரர்களே, ஹராம் செய்யக்கூடியவர்களை
ஹராமிலே சம்பாதித்து இந்த உலக வாழ்க்கையிலே பரக்கத்தாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் விட்டு வைத்திருக்கிறான். நாம் கொசுவை விட்டு வைப்பது போல. கொசுவுக்கு கொஞ்ச நேரம், நமக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம். சனஸ்ததிரிஜுஹும் மின் ஹைசு சனஸ்ததிரிஜுஹும் மின் ஹைசு லா யஅலமூன் வ உம்லி லஹும் இன்ன கைதி மதீன். நாம் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம், மெதுவாக பிடிக்கிறோம். மின் ஹைசு லா யஅலமூன், அவர்கள் அறியாத வகையிலே. வ உம்லி லஹும், அவர்களுக்கு நாம் தவறை கொடுத்து வைத்திருக்கிறோம். இன்ன கைதி, நிச்சயமாக என்னுடைய சூழ்ச்சி. அது அல்லாஹ் தன்னுடைய சூழ்ச்சின்னு சொல்றான். நீ என்ன ஏமாத்துறேன்னு நினைக்கிறீல்ல, நீ என்ன ஏமாத்துறேன்னு நினைக்கிறீல்ல. இன்னொரு ஆயத்துடைய கருத்து சொல்றேன். இன்னஹும் யகீதுன கைதா வ அகீது கைதா. பாருங்க 5 நிமிஷம் தான் இருக்கு. இன்னஹும் யகீதுன கைதா வ அகீது கைதா. இதுக்கு ஆயத்து கருத்து என்னங்க? அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறார்கள். அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டதாக. பாருங்க, இப்ப தொழுகாம நேர் மாத்தமா நடந்துகிட்டு சில சமயத்துல பத்தியில வாங்கி பொருத்தி வச்சிருவார். பொருத்தி வச்சுட்டு அல்லாஹ் ஏமாத்திட்ட பாத்தியா. செய்யறதெல்லாம் ஹராம், யாரு வருத்தப்பட்டு கூடாது. செய்யறது ஹராம். ஒரு பேப்பர்ல பிஸ்மில்லா 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 எத்தனைங்க? 1000ங்களா? சரி இருக்கும். நிறைய எழுதி அங்க மாட்டிட்டு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பத்தி பொருத்தி வச்சுட்டு செய்யறதெல்லாம் ஹராம், பேசுறதெல்லாம் பொய், நடத்துறதெல்லாம் ஏமாத்துறது. அங்க பிஸ்மில்லா எழுதி வச்சுட்டு பத்தி பொருத்தி வச்சுட்டு காலையில யாரையாவது கூப்பிட்டு சூரை பாத்தியா ஓத சொல்லிட்டு எல்லாம் ஓத சொல்லிட்டு பகல் பூரா ஹராம் செய்யறார். நினைக்கிறார் அல்லாஹ்வை நான் ஏமாத்திட்டேன். அல்லாஹ் சொல்றான் அகீது கைதா, நானும் ஏமாந்த மாதிரி இருக்கிறேன். பையன் ஜோபுல பணம் எடுக்கிறான்னு பொஞ்சாதி சொல்லுச்சுங்க. பையன் பணம் எடுக்கிறான். ஆனா பொஞ்சாதி சொன்னதை மட்டும் வச்சு பையனை கேட்டா இல்லவே இல்ல, நம்மகிட்டவே சொல்லவா உங்க அத்தா மேல சத்தியமா நான் எடுக்கலன்னா. நம்மகிட்டவே சொல்லுவான் நம்ம பையனே, நம்ம அத்தா மேல சத்தியமா எடுக்கலாமா. அப்ப அவனை பிடிக்கணுமே, கையங்களவுமா பிடிக்கணுமே. அதுக்காக இவர் என்ன செய்தார், ஒரு நாள் சட்டை கட்டி அங்க மாட்டிட்டார். ஜோபுல 10 ரூபா நோட்டெல்லாம் இருக்கு, அப்படி வெளியே தெரியுற மாதிரி வச்சிருக்கிறார். கண்ணை மூடி படுத்துட்டார். பையன் அப்படியே வந்தான், முழிக்கல. உள்ள வந்து கால சரக்கு சரக்கு தேய்ச்சான், முழிக்கல. நல்லா ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டான். ஒரு 10 தடவை இருமி ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டான். அத்தா தூங்கிட்டாரு. பாக்கெட்ல கை விட்டான், பாக்கெட்ல கை விட்டான். பார்த்தா இன்னைக்கு எப்போ இருக்கிறத விட கூடுதலா பணம் இருந்துச்சு. அதனால 2-3 நோட்டை எடுத்துக்கிட்டான். 10 ரூபா நோட்ல 2, 50 ரூபா நோட்டு 1. மொத்தம் எவ்வளவு வச்சுங்க? சீக்கிரம் 50ங்களா? என்னங்க 10ல 2, 50ல 1ங்க 70 எடுத்துக்கிட்டாங்களா? எடுத்துக்கிட்டு அப்புறம் முடிச்சுறாரு பாக்கலாம். இல்ல வெளியே கால் வச்சா இவர்தான் பாத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னஹும் யகீதுன கைதா, அவன் ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறான். இவர் முடிச்சுக்கிட்டே கண்ண மூடி படுத்துக்கிட்டு அகீது கைதா, தான் ஏமாறி விட்டதாக நடிக்கிறார். வெளியே போன பிறகு என்ன செய்வாருங்க? கைய பிடிப்பார். ஏதுரா பணம் எங்கடா எடுத்து? இப்ப விழுகும்போ அடி தலையில அவனு வகுத்துக்குள்ள போற மாதிரி. இதே போல சகோதரர்களை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். இன்னமும் யகீதுன கைதா, மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அல்லாஹ்வை ஏமாற்றி விட்டோம் என்று. அல்லாஹும் விட்டு வைத்திருக்கிறான். அகீது கைதா, நான் ஏமாறிய மாதிரி இருந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள். ஆனால் அல்லாஹ் ஏமாறிய மாதிரி இருப்பது எதற்காக? லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் திரும்பி வரட்டும் என்பதற்காக. அவர்கள் திரும்பி வரட்டும் என்பதற்காக. இன்றில்லை நாளை இல்லை, நாளை இல்லை நாளை மறுநாள் திரும்புவார்கள் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹும் ரசூலும் சொல்லுகிறபடி அவனுடைய நேர் வழியான மார்க்கத்தின் பக்கம், இஸ்லாமின் பக்கம், குர்ஆனின் பக்கம் திரும்புவதற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் தௌஃபீக் தருவானாக என்று துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா.